ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ வியூ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதிலே வந்து ஈஸியாக உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரெசிப்டை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருப்பீங்க. உங்களுக்கான ரெசிப்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வியூ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து அங்கே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த இயர் கொஷின் பேப்பர் வேணுமோ அந்த இயர் வந்து நீ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2024 மேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி சப்மிட்டுங்க ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த இயர் நடந்த உங்கள் கோர்ஸோட எல்லா செமஸ்டர் கொஷின் பேப்பருமே வந்து ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்காக இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி வியூ பண்ணி காட்டுறேன். நீங்கள் அந்த கிளிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த கொஷின் பேப்பர். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஏன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 5 கொஷின் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 5 கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து அதுக்கு 50 மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் பி வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 8 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 5 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து அவங்க 6 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து 30 மார்க். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து செக்ஷன் சி வந்து இருக்கும். அதில் வந்து 5 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷின் 10 மார்க். டோட்டலாக வந்து 30 மார்க் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்ன். இப்படி தான் வந்து உங்கள் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி போய் ரீச் ஆகிட்டா நீங்கள் லாகின் பண்ணி ஒன்ஸ் வந்து செக் பண்ணி இப்படி தான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி அசைன்மெண்ட் கொஷினுக்காக ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா அதுலேருந்து கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.